ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுங்க சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு யூ நெக் பேட்டர்னில் நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. 5mm பீட் வந்து ஒரு 4 பீட் எடுத்துகிட்டு ரேண்டமாக ஒரு 1 inch கேப்பில் வந்துட்டு 4 பீடே வந்து கொடுத்துடலாம். பீடு எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் அகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரி பீடு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு குட்டியாக லாக் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி பெரிய லூப்பாக எடுத்து ஒரு ஃபிங்கரை வச்சு பீட் மேலே வச்சு ஹோல்டு பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி நம்ம 4 பீடையும் கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட்ஸை வந்து லோடிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அகெயின் லாஸ்ட்டாக சொல்கிறேன், பீட் லாக் பண்ணுறது எப்படின்னா, இப்படி நம்ம ஒரு பீடை போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணினதுக்கப்புறம் ஒரு பெரிய லூப்பாக வந்து எடுத்துகிட்டு அதை வந்து பீட் மேலே போட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு ஃபிங்கரால் ஹோல்டு பண்ணி கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து பீட்ஸ் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்காம வளைச்சி கொடுக்கணும். நிறையா இடத்துல வந்து நம்ம வளைச்சி தான் வந்து இந்த ஃபில்லிங் வந்து கொடுப்போம். நிறைய இடங்களில் வளைச்சி நெளிச்சு தான் கொடுத்துட்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படியே வந்து ரவுண்டாக போய் அது அப்படியே வந்துட்டு வியா மாதிரி அந்த மாதிரி நிறைய டேர்ன் பண்ணி தான் நம்ம இந்த ஃபில்லிங் வந்து கொடுப்போம். நீடில் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச்சை போடுறதுக்கு. 2-3 பீட் நீடில் எடுத்து வச்சு லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரம் போடலாம். இது லோடிங் தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ வந்து 2-3 நீடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடகடன்னு போட்டுடலாம். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங் எப்பவும் போல் தான் கொடுத்துட்டு போகிறோம். 2 பீடு 1 பீடு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போகணும். நிறையா 4, 5 அந்த மாதிரி கொடுக்காம மேக்ஸிமம் 2, 3, 1 அந்த மாதிரி கவுண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் வந்து நீட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வளைச்சிக்கணும். நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஃபில்லிங் வந்து த்ரெட்டில் போட்டிருப்போம். பட் அதுக்கு இதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அங்கே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதையும் காமிச்சிருக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். இடையில வந்து கேப் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து செயினை கொடுத்துட்டு நார்மலாக பீடை லோட் பண்ணாமல் செயினை கொடுத்துட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோ பீடை தேவையோ அவ்வளோ பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நம்ம வந்து போய் ஒரு பீடை வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். அது எப்படி போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு லோட் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நார்மல் ஒரு செயினோ 2 செயினோ கொடுத்து போயிட்டு அங்கே ஒரு பீடு தேவைப்படுது அந்த இடத்துக்கு. ஸோ ஒரு பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக த்ரெட்டை செயினாக கொடுத்துட்டு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். கண்டினியூ பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணாமல் நிறைய கர்வ் டைப்பில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் போடுவோம். ஸோ நிறையா நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஆனால் இந்த ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம பீட்டில் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து கடைசி. அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. கேப்பே இல்லாமல் போட முடியாது, கண்டிப்பாக கேப்பு வரும். கேப் வந்தது அப்படின்னா அப்போவே பார்த்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கிங்க. ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இடையில வந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ பார்த்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக குர்த்தீஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம். நெக் பேட்டர்னில் அந்த யோக் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்க. இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது, ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இந்த மாதிரி டிசைனெல்லாம். ஸோ மேக்ஸிமம் குர்த்தியில் வந்துட்டு இந்த டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ ப்ளவுஸ்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பீட் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க ஃபுல்லாக பீட் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பீட் மட்டும் நல்லா பிராண்டடாக வாங்கி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து கிடைக்கும் பீட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி
கொடுங்க கஸ்டமர்ஸ்க்கு. நான் ஆல்ரெடி என்னென்ன பிராண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் பிகினிங்லேயே. பேசிக் கிளாஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே தான் கண்டினியூ ஆகும். ஒரு பீடுக்கு சுற்றியும் எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் மீதி இந்த யூனெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே போட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். பாதி தான் போட்டிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் பாதி போடாமல் ஃபுல்லாக இந்த யூனெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பீட் ஒர்க்கு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு டிசைனெல்லாம் வேண்டாம், இதுவே ஒரு டிசைன் தான். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் கடைசி பீட் ஸ்டிச்சு. ஸோ நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.